நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்துவது தொடர்பாக மத்திய குழுவினர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே ஆய்வு செய்தனர். தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த கனமழை மற்றும் அதிக பனிப்பொழிவால் சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் நெல்லின் ஈரப்பதமும் கடுமையாக அதிகரித்தது. எனவே கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% உயர்த்தி 22% அறிவிக்க டெல்டா விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தது. இந்நிலையில் மத்திய குழுவினர் ஒரத்தநாடு அருகே கக்கரை பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். இந்த மழையின் காரணமாக விவசாயிகள் தயாராக இருந்தாலும் கால சூழ்நிலை ஒத்து வராதன் காரணமாக அவர்களால் 17% நெல்லை கொடுக்க இயலவில்லை. அதற்காகத்தான் ஈரப்பதத்தை கூடுதலாக வழங்க வேண்டும் கேட்டதுக்கு இணங்க மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்து வருகிறது. திருவாரூர் மற்றும் நாகையில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு நடைபெற உள்ளது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இந்த குழு நேரடி ஆய்வில் ஈடுபட உள்ளது. ஆய்வுக்கு பிறகு இவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அவற்றின் அங்கீகாரம் திரும்ப பெறப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு பெற்ற கல்லூரிகள் ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கைக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும். இதற்கான வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கே அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கல்லூரிகள் அளிக்கும் விண்ணப்பத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் ஆய்வு செய்து இணைப்புக்கான அனுமதியை வழங்குகின்றனர். இந்நிலையில் 2025-26 கல்வியாண்டில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அங்கீகாரத்தை பெற ஜனவரி 31 தேதி கடைசி நாள் என்றும் அதன் பிறகு 50,000 ரூபாய் அபராதத்துடன் பிப்ரவரி 7 தனியார் பொறியியல் கல்லூரிகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு விதிகளின்படி 6வது அல்லது 7வது சம்பள கமிஷன் நிர்ணயம் செய்த ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆன்லைன் விவரங்களை கடைசி தேதிக்குள் சமர்ப்பிக்காத தனியார் கல்லூரிகளுக்கு 2025-26 கல்வியாண்டிற்கான இணைப்பு வழங்குவதற்கு எந்த சூழ்நிலையிலும் பரிசீலிக்கப்படாது என தெரிவித்துள்ள பதிவாளர், தேவையான தகவல்களை அளிக்காத கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரம் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி திரும்பப் பெறப்படும் என்றார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்புத் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பிப்ரவரி 11 தேதி தைப்பூச திருவிழா நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வர். தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு தனியார் அமைப்புகள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அவ்வாறு அன்னதானம் வழங்குவோர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அன்னதானம் வழங்குவோர் உணவு பாதுகாப்பு துறையின் மூலம் பதிவு சான்றிதழ் கட்டாயம் பெற வேண்டும் என்றும் அன்னதானம் வழங்க ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் காகிதங்களை கொண்டு பொட்டலமிடக்கூடாது என்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உணவு மாதிரி எடுத்து வைக்க வேண்டும் என்றும் உணவுப் பொருட்களை கையாளுபவர்கள் கையுறை, தொப்பி அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே அன்னதானம் வழங்க பிளாஸ்டிக் பைகள் உபயோகப்படுத்தினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே முன்விரோத மோதலில் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட 2 இளைஞர்களில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா என்கின்ற தமிழரசன் மற்றும் விஜய கணபதி ஆகிய இருவருக்கும் திருமால்பூரைச் சேர்ந்த பிரேம் என்ற நபருடன் முன்விரோதம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 16 தேதி அவ்விருவரும் திருமால்பூரில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு வந்து கொண்டிருந்த போது தண்ணீர் பாட்டிலில் இருந்த பெட்ரோல் கணை எடுத்து சூர்யா மற்றும் விஜய் கணபதி மீது ஊற்றி பிரேம் தீ வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. படுகாயமடைந்த இருவரும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். 6 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சூர்யா சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை பிரேம் உட்பட இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்துள்ளது. இந்நிலையில் கொலைக்கு காரணமானவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள மண்ணரிப்பு குறித்து சென்னை தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர். முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடுவது வழக்கம்.
ஆனால் கடல் சீற்றத்தால் கோவில் முன்புள்ள கடற்கரையில் 500 அடி நீளத்திற்கு 7 அடி ஆழத்திற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் சென்னை தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி ராமநாதன் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். கோவிலில் இருந்து அமளிநகர் கடற்கரை வரை பார்வையிட்டனர். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாக்க இப்போ தமிழ்நாடு கடற்கரை இப்போ எங்களுடைய டேட்டா 1990 2022 வரைக்கும் சேட்டலைட் இமேஜ் ஆய்வு செய்ததுலேருந்து 33% தமிழ்நாடு கடற்கரை எரோட் ஆகிடுச்சு. இயற்கைக்கு அதனுடைய போக்கில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால் ஒரு இடத்துல அரிப்பும் ஒரு இடத்துல மண் செயற்கையும் ஏற்படும். GPS மற்றும் ட்ரோன் மூலம் வியாழக்கிழமையன்று இதே குழுவினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிடுகிறார். இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றியமைக்கும் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலை வெளியிடுகிறார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் கீழடி இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட இந்த விழா அழைப்பை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்றும் வெளியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் இந்த பதிவால் தமிழ்நாட்டு மக்களிடையே ஆச்சரியமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டிக்காமல் தமிழ்நாடு அரசு மீது அவதூறு பரப்பி வருவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, மத்திய பாஜக அரசிற்கு ஒரு பாதிப்பென்றால் ஓடி வந்து குறுக்கே விழுந்து அதை மடைமாற்றம் செய்வதே எடப்பாடி பழனிசாமியின் கடமை என்பதை மீண்டும் ஒருமுறை அவர் நிரூபித்திருப்பதாக சாடியுள்ளார். புயல் வெள்ள நிவாரணம், கல்வி நிதி, 100 நாள் வேலைக்கான நிதி ஆகியவற்றை ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்து வரும் பாஜக அரசோடு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து ஒரு வார்த்தையாவது பேச முடியாமல் வாய் மூடி இருப்பது ஏன் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வினவியுள்ளார். பாஜகவுடனான கள்ள கூட்டணியை மறைக்கவே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசு மீது வீண் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமியும் கண்டித்துள்ளார். வேலை இந்த மாசம் பூரா கொடுக்கல இருக்காரு. எங்க போய் பார்த்தாரு? தமிழ்நாட்டில் 12,525 பஞ்சாயத்துலையும் 9 லட்சம் பேருக்கு தினம் வேலை கொடுக்குறாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காதது குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என்றும் அமைச்சர் ஐ. பெரியசாமி கேள்வி எழுப்பினார். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வேலூர் திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி வேலூரில் உள்ள திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்தின் வீடு, கல்லூரி மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரொக்கம் மற்றும் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகும்படி கதிர் ஆனந்திற்கு அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை 1000 வடக்கு பகுதியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரிடம் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதை அடுத்து அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டார். அப்போது பேசிய அவர் அமலாக்கத்துறையினரின் கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை அளித்திருப்பதாக தெரிவித்தார். 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் அதை பற்றி ஆண்ட கேள்விகள், அதுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆஜராவது குறித்து அமலாக்கத்துறை எதுவும் கூறவில்லை என்றும் கதிர் ஆனந்த் தெரிவித்தார். பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் புகைப்படத்தை தான் எடிட் செய்து கொடுத்ததாக இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் கூறிய நிலையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு புகைப்படம் முதன்முறையாக வெளியான போதே ஏன் அதை கூறவில்லை என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். புகைப்படத்தை சொல்லிதான் இதுதான் நான் சந்திச்ச புகைப்படம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது இதுக்கான புகைப்படம் இல்லைங்கிறதுல தான் நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். கிரீன் பேக்ட்ராப்ல இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ணதுதான். முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிருந்தாரு? இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தார் அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை. அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா நான் விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார். சரி தம்பி சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தார், அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்புல. அந்த படம் முதல்ல ஆனந்த விடனில் வந்ததில்ல, அப்பவே சொல்ல வேண்டியதானே? உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே, பெரியாரா பிரபாகரன் நான் மோதிரண்டி தானே.
மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையும் பாதுகாப்பும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே பாதுகாப்பாக போலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். சிவகங்கையில் உள்ள கல்லூரிக்கு முதலமைச்சர் சென்றபோது அன்புடன் அவரை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி பெருக்கில் பேசிய வார்த்தைகளே இவை. புதுமை பெண் திட்டத்தால் தங்களுக்கு கிடைத்த பயன் பற்றியும் பல்வேறு கடும் நடவடிக்கைகளால் மாணவிகள் சுதந்திரமாக நடமாட முடிவது பற்றியும் புலங்காகிதத்துடன் முதல்வரிடம் மாணவிகள் பகிர்ந்து கொண்டனர். புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து எங்களோட காலேஜ் ஃபீஸ் ஏதோ எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதெல்லாம் இங்க வந்து எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்றீங்க. நாங்கள் முதல் திட்டம் மூலமா தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். சற்று நேரத்தில் எக்ஸ் இடத்தில் மாணவிகளுடனான அளவலாவலை பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என் உசிரே நீதானே என்று உருக்கமாய் தலைப்பிட்டிருந்தார். முன்னதாக தங்கள் கல்லூரி அருகே பேருந்துகள் நிற்பதில்லை என்று மாணவியர் கூறிய நிலையில் உடனடியாக பேருந்துகள் அங்கு நின்று செல்ல முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதனையடுத்து பேருந்து நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு பேருந்துகள் நின்று செல்ல தொடங்கியதால் மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். காலையில கோரிக்கை வச்சோம், ஈவினிங் வந்து எங்களுக்கு ஸ்டாப் அரேஞ்ச் பண்ணி பஸ் எல்லாம் நின்று போறது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வரின் நடவடிக்கையால் அக்கல்லூரியின் அனைத்து மாணவிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் அடுக்குமாடி குடியிருப்பில் காரை நிறுத்தச் சென்ற போது நடந்த விபத்தின் காட்சி இது. புனேவின் விமான் நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் நபர் ஒருவர் தனது காரை பார்க்கிங் செய்ய ஓட்டிச் சென்றார். மாடிக்கு செல்லும் வகையிலான வளைவான பாதையில் அவர் திரும்ப முயன்ற போது கார் திரும்ப இடம் போதவில்லை. இதனால் அவர் வளைத்து காரை முன்னே எடுக்க முற்பட்டார். அப்போது தவறுதலாக ரிவர்ஸ் கியரை இயக்கிய அந்த நபர் விபத்தில் சிக்கினார். மாடியிலிருந்து தடுப்புகளை உடைத்தபடி கார் பின்னோக்கி கீழே விழுந்தது. கார் விழுந்த நேரத்தில் நல்வாய்ப்பாக யாரும் கீழே இறங்காததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. உக்ரைன் மீதான போரை உடனடியாக நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டக்கூடிய பதிவில் ரஷ்யாவை காயப்படுத்த விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய மக்களை நேசிப்பதாகவும் தீவிர இடதுசாரி நாடாக இருந்தபோதும் ரஷ்யாவுடனும் புதினுடனும் நல்லுறவை பேணுவதாக கூறியுள்ளார். இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா வெற்றி பெறுவதற்கு ரஷ்யா உதவியதை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ரஷ்ய பொருளாதாரம் சரிவடைந்து வரக்கூடிய நிலையில் அபத்தமான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போரை நிறுத்துவதற்கு உடன்பாடு ஏற்படுத்தப்படவில்லை என்றால் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மீது கூடுதல் வரி மற்றும் தடைகள் விதிப்பதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். போரை நிறுத்துவதற்கு நேரம் வந்துவிட்டதாகவும் இனி ஒரு உயிரிழப்பு கூட நிகழக்கூடாது என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண கடலோர பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டது. அந்நாட்டின் தெற்கு மாகாணங்களில் வரலாறு காணாத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக டெக்சாஸ் மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு கடுமையான பனிப்பொழிவும் ஏற்பட்டிருப்பதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. தங்கள் வாழ்நாளில் கடற்கரையில் இதுபோன்ற பனிப்பொழிவை பார்த்ததில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் டெக்சாஸ் மாகாணத்தின் சாலைகள், வீட்டின் கூரைகள் என அனைத்து இடங்களிலும் பனி சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியா வந்துள்ள ஜாஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் இங்கிலாந்தை பேட் செய்ய பணித்தது. அந்த அணியின் தொடக்க வீரர் பில் சால்ட் ரன் கணக்கை தொடங்காமலும் பென் டக்கட் 4 ரன்களிலும் நடையை கட்டினர். அதனைத் தொடர்ந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் அதிரடியாக விளையாடினாலும் மறுமுனையில் விக்கெட்டுகள் சரிந்தன. அரை சதத்தை கடந்த பட்லர் 68 ரன்களில் ஆட்டமிழந்தார். முடிவில் இங்கிலாந்து அணி 132 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 133 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் 26 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். கேப்டன் சூரியகுமார் டக் அவுட்டாக இளம் வீரர் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி இங்கிலாந்து வீரர்களின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். 34 பந்துகளில் 79 ரன்கள் எடுத்து அவர் ஆட்டமிழந்தார். 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் இந்திய அணி 13வது ஓவரில் இலக்கை எட்டியது.
இந்த போட்டியில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்ஷ்தீப் சிங் T20 போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாகலின் சாதனையை முறியடித்தார்.